guys, welcome to CC Dragon. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை கடை வந்து சொல்கிற வச்சு கேட்கறதா பார்ப்போம். அதை பற்றி அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் பெல் ஐகான் ஆல்ல கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பசங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஷன் பண்ணிக்கோங்க. My name is சீக்கிரமாக சொல்லுங்க. My school name is Surachur Kabali. My class 5th class Derichinayam. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரடியூஷன் பண்ணிக்கோங்க. My school name is ஸ்டேல முடிய Adirai. ஊர் சின்னவளையம் தெற்குதெரு. சரி, உங்கள் இன்ட்ரடியூஷன் எங்கள் பண்ணுங்க. பேர் சஞ்சய்குமார். ஏவன ஸ்கூல் அரவுண்ட். கைஸ் இவங்க படிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கை நம்ம பார்க்கலாமே. பார்த்தீங்களா, இதான் அந்த டாஸ்க். அடுத்தவங்க போங்க சூப்பர். அடுத்து இந்த பையப்பில்ல இந்த ஸ்கூலே படிக்காதான் இதை போங்க. இவங்க சரியா பண்ண மாட்டாங்க. சரி, அடுத்து 2வது டாஸ்க்கு கேம்பலாம் வாங்க பார்ப்போம். கைஸ் பண்ணுங்க கைஸ், டாஸ்க் பண்ணுங்க. டாஸ்க் போங்க. என்ன யாராங்க? சரி போங்க. ஃபஸ்ட்டு கொடுத்து போடுறேன். சரி கைஸ், தெரியாமல் காட்டிட்டேன். அதில் ஒன்று போயிட்டு போய் எதை காட்டிட்டு ஐயோ. சரி, அதெல்லாம் பார்க்க வேணாம் நம்ம. சரி வாங்க டாஸ்க் மட்டும் பார்ப்போம். அட தெரியுதுடா, நல்லா தெரியாம பார்த்துக்கலாம். கஷ்டம் இல்லாமல் முடிக்கிறவன் தான் இந்த சேலஞ்சிங் வின்னர். பார்க்கலாம். கைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இவங்க தோக்காமல் போனால் நல்லாயிருக்கும். பார்த்தேன் அங்கே போய் 28 குதிக்கணும். நான் அந்த லாஸ்ட்டு போய் இந்த லாஸ்ட்டா வாட பயபல படிக்கிறானே போட. ராம் எஸ் சேர்த்துட்டாங்க நம்ம ராம். கை கொடுங்க. வாங்க, அடுத்தது யார் கிளம்புறீங்க? மிஸ்டர் பாலமுருகன் வேற வச்சு ஜெட்டியை பாருங்க, டிசைனா. சரி சீக்கிரமாக போங்க பாலமுருகன், நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக போறீங்க. ராம் சும்மா அமைதியாக இருங்க ராம். பார்த்து போங்க. அவ்வளோ அந்த இடத்துல குச்சிங்க. அங்கேயே குச்சிருங்க, அதான் லாஸ்ட் இடம். குச்சிருங்க அப்படியே. இவங்க ஏதோ டாஸ்க் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஏதோ புதுசாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது என் டாஸ்க்லே கிடையாது, ஏதோ பண்ணுறாங்க. பார்ப்போங்க கைஸ். அவங்க அங்கேருந்து குடிச்சு அங்கே போய் போகிறாங்க கைஸ். இவங்க ஒரு செம்மையான ஐடியா பண்ணியிருக்காங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். வேறு யாருமே பண்ண மாட்டாங்க, நான் பண்ணவே சொல்லலை. ஆனால் இவங்களாம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணி. ஆனால் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு பெல் ஐகான், ஒரு ஆல் சப்ஸ்கிரைப் வாங்க கைஸ். அடுத்து யாராவது படிக்கிறதானா அங்கே படிக்காத ஷூட் ஆகுங்க. வீடியோ நல்லா இது பண்ணிடுறா. இவதாங்க நம்ம அடுத்தாவது ரவுடிங்க. ஒரு பேர் ஷார்ட் ஈசா ஈடிங்க. தாண்டி போனா என்ன மாதிரி பண்ணா பாப்பான் பாரு. தாண்டுறானா பார்க்கும்போது பாலமுருகன் மாதிரி பண்ணுறானா இல்லையான்னு தெரில கைஸ். இவன் தான் பாலமுருகன். சரி வாங்க. அவன் பண்ணிட்டு இருக்கான். சான்ஸே இல்லை கைஸ். தேவையில்லாமல் அவங்க பண்ணுறாங்க. ஈஸியாக அங்கே கூச்சா போட்டி முடிஞ்சிடும். தேவையில்லாமல் தோக்க போகிறாங்க. இப்போ அங்கேயே கூச்சிருங்க, எல்லாம் தோத்துறீங்க. கூச்சிடா கூச்சிடா, எல்லாம் தோத்து கைஸ். உங்க தோக்குறது உறுதி கைஸ், சொல்லிட்டேன். அங்கேயே கூச்சிட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். உங்க தோக்குறது உறுதி கைஸ். இவன் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க கைஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் டைம் போயிடுது. குதிரா
ஃபைட்டு தோத்துருச்சு கைஸ். இவங்க தோத்துட்டாங்க. ஏங்க இந்த சேலஞ்சின் வின்னர் யாருன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 3வது டாஸ்க்கு கிளம்பிடுமா. வாங்க கைஸ் 4 டாஸ்க் ஆரம்பிக்கலாம். என்ன டாஸ்க்குன்னா கேட்டிங்கன்னா இந்த ராமும் இந்த சஞ்சயும் படிக்காதவன் சஞ்சயும் படிக்காமல் ட்ரெஸ்அப் பண்ணுங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு படிக்காமல் சுற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் நல்லா படிச்சிருக்கேன். இவன் நிறைய குட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஃபைட்டு பண்ணிக்க போகிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாலமுருகன் கூட பேச போகிறாங்க. பேச போகிறாங்க ஃபைட்டு பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஃபைட்டர் தெரியுமா. என்னையே தோக்க வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப பெரிய ஆள். சீக்கிரம் முடிஞ்சு ஆளிப்பாரு. சரி அவங்க ஃபைட் போகலாம். 3, 2, 1 கோ. போடுங்க அடிடா கைஸ். அடிடாவ போட்டு அடிடா கைஸ். பாலமுருகன் நீங்கள் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னா அவங்க மேட்ச் ஓவர் காய்ஸ் அவங்க அடி வாங்கிட்டாங்க. அடுத்தது பாலமுருகனும் ராமும் போட்டி போட போகிறாங்க. 3, 2, 1 அடிக்கிறாங்க போடுறாங்களே. அச்சுக்கிறாங்க அதுக்கு சபவா போடு அப்படி ஆடு கண்டிப்பாக எந்திரிச்சு பாலமுருகன் தான் போட்டி போட போகிறாரு என்று நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஐயோ யாரும் ரொம்பலாம் ஃபைட் பண்ணுவீங்களே. சரி காய்ச்சி பாருங்க ஜெய் படி அடிக்கிறாங்களே. அடே பார்த்துச்சு என்ன அடிச்சுலாம் பயவர்களாடே. தொடருங்கள் போட்டியை. யாரா பயப்படுறீங்க? அடா டேய் உங்களால் அடிச்சிக்க முடியலன்னா ப்ளீஸ் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. கைஸ் நம்ம பக்கம் வராங்க. ரொம்ப நாள் பையனே இருக்காங்க. வீடியோ அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது. அடிக்கிறானே போட்டு அடிக்கிறானே. அடே ஏஞ்சி சண்டை போடுங்களா. காமெடியாக ஏஞ்சி சண்டை போடுங்களா. ஏஞ்சி சண்டை போடுங்கடா. டேய் ஏஞ்சி சண்டை போடுறா. இராம் ஏஞ்சிடா. ஆய் வர மாதிரி சரி கைஸ் சண்டை போட்டு போங்க. யார் அது புது என்ட்ரி? தண்ணி கூட குடிக்க சரி காய்ஸ் அடுத்த டாஸ்க் கிளம்பிடலாம். இவங்க சும்மா சண்டை போட்டுதான் இருப்பாங்க. சரி அடுத்த டாஸ்க் கிளம்பிடலாம். அடுத்த 4வது டாஸ்க் என்னன்னு தெரியுமா? அதை பார்க்கலாம் வாங்க கைஸ். வாங்க கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 4வது டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணுறதை மட்டும் போது தவழ்ந்து முன்னாடி பார்க்காம பின்னாடியே பார்த்துக்கிட்டு தவழ்ந்து அது வரைக்கும் போகணும். அதுதான் இந்த டாஸ்க். வாங்க போகலாம். அடுத்து இவங்களும் கிளம்பிட்டாங்க. ரெடியாக இருக்காங்களா? அவங்க போயிட்டாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. டைமர் போயிட்டுருக்கு. அப்புறம் சீக்கிரமாக போங்க. முதல் போட்டியாளரே இவ்வளோ கஷ்டப்படுறாரு. என்ன பண்ண காய்ஸ் பட்டாக்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணி காட்டினதுக்கு மன்னிச்சுக்கோங்க. சும்மா காமெடியாக இருக்குன்னு நினச்சி தான் பட்டாக்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணி காட்டினேன். சாரி. அதுக்குன்னு என் வீடியோ பார்க்கறதே விட்டாதீங்க ப்ளீஸ். தெரியாமல் சும்மா காமெடியாக சிரிப்பீங்கன்னு நினச்சி தான் பட்டாக்ஸை ஜூம் பண்ணி காட்டினேன். சாரி காய்ஸ். சரி அடுத்த போட்டியால் பார்த்தீங்கன்னா இவன் தான். உங்கள் காய்ஸ் என்னோட பைத்தியோட பயலை ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பேன். போகிறா வேகமாக போய் இவங்க தான் காய்ஸ் இருக்கிற வேகமாக போனவங்க. அடுத்தது இதோ உட்காந்துருக்காரு. வாடா படிக்காதவங்க சும்மான்ட்டு எவன்டாவன் ஜெயிப்புமா அந்த பைத்தியம். அடைச்சிடா பாருங்க சும்மா உங்கள் விளையாட்டு இருந்தால் அடைக்க வைங்க. அடைச்சிடுப்பா. இதில் என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஓகேண்ணே. வாங்க கைஸ் 5வது டாஸ்கை நாமளும் செய்யலாமே.
கைஸ் அஞ்சாவது டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒத்த கையில் புஷ்அப் எடுக்கிறது. கைஸ் இருங்க கைஸ் சும்மாடா. அது பார்த்தீங்கன்னா அது நான் ஒத்த கையில் புஷ்அப் எடுக்கிறது 3 பேரில் யாராச்சும் ஃபஸ்ட்டு யார் ரொம்ப நேரம் ரொம்ப புஷ்அப் அதிக புஷ்அப் எடுக்கலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செஞ்சே போய் கிளம்பா நீ தான் ஃபஸ்ட் எடுத்து ஒத்த கையில் புஷ்அப் எவ்வளோ நேரம் எடுக்கிறேன்னு பார்ப்போம். ஒத்த கையில் 1 6 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 What a fire was a fire garbage criminal time. Sorry guys, ஏதாவது கடைக்கு விட்டு இங்கிலீஷ்ல சாரி. இது என்னது? This is not a push-up only. This is out. Only you sit. You 12 push-ups only. You take it. Okay. Go. ஏதோ தெரியாமல் பேசணும் கைஸ். அடுத்த போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராம்குமார் எவ்வளோ போட்டிகளை ஈஸியாக தொடங்கி வந்திருக்கார் இவர். ஆனால் ஒரு போட்டியில் முடிச்சு வச்சுட்டு தோதுடார் பாலம் கூட ஃபைட் போட்டதில்ல. சரி பாருங்க. ஆனால் அவங்க 2 ட்ராவ் ஆகிடுச்சு. இந்த போட்டியே ட்ராவ் ஆகிடுச்சு கைஸ். அதனால் அந்த போட்டியை எடுத்துக்கோனா இவங்க வாங்க சீக்கிரம் பாருங்க கைஸ். நீ முன்னாடா பூத்திட்டுறான் அடிச்சிருப்போம். சரி வா உங்க 1 6 2 ஒன்றடா அது என்னதுடா அதான் நான் 3 எடுத்துட்டேன்டா 3 அப்புறம் சரி 4 5 6 கைஸ் இவங்க தப்பாக பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் விளையணும்டா. அப்புறம் 2 கேட்ச் சண்டை செய்ய முடியும். சாப்பிட அவுட் ஆகிட்டான். அவுட்டுக்கலாம் வெறும் 3 அவுட் ஆகிட்டாங்க. 3டா சரி 4 அவுட் ஆகிட்டீங்க. சரி அடுத்து 2 கை வச்சுக்கலாம்டா. 2 வச்சு பண்ணுறது கைஸ் இவங்க 2 போய் கை வச்சு பண்ணணும் ஆசைப்படுறாங்க. சரி கைஸ் 2 கை வச்சு பண்ணிட்டு இவங்க 2 கை வச்சாவது ஒழுங்காக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போட்டியை மாறி போயிட்டுருக்கு. பரவாயில்ல. சரி கைஸ் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும்னு நினச்சேன். ப்ளீஸ் கைஸ் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த இவங்க மட்டும் 2 கையில் பண்ணுறாங்க. 4 5 6 7 8 9 10 11 12 18 சரி 18 19 20 22 பாட்டை சாடுதே 22 23 4 5 6 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 100 தான் லிமிட்டு. இவங்களை கணக்கில் எடுத்துக்கோண்ணா கைஸ். ஒத்த கையில் புஷ்அப் எடுக்கிறவங்கள கணக்கில் எடுக்கணும். இவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக காட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 50 கைஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கணக்கில் எடுத்துக்க முடியாது. உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்காக காட்டினேன். சரி வாங்க அடுத்த போட்டியெல்லாம் தான் வர்றா பாலமுருகன். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வீடியோவில் நான் மட்டும் தான் பேசணும். இவங்க பேசுன இருக்காங்க. அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. மற்ற டாஸ்க்கெல்லாம் பாருங்கள். சரி மன்னிப்பு கேட்டுருங்க வியூவர்ஸ் கிட்ட தான். மன்னிப்பா நீங்கள் ஒத்த கையில் புஷ்அப் எடுக்கல அதுக்காக மன்னிப்பு கேடுங்க வியூவர்ஸ் கிட்ட. மன்னிப்பு எதுக்கு நான் கேட்கணும்? சரி ஓகே கேட்டா விடுங்க கைஸ். அடுத்துட்டு பார்க்கலாம். அடுத்து இவங்க தான் ஒத்த கையில் புஷ்அப் எடுக்க போகிறாங்க. எடுங்க கைஸ். ஒத்த கையில் நீ அவனை மாதிரி 2 கையில் எடுத்து கொண்டுடுவேன். 1 6 2 3 4 5 6 7 8 9 10 12 12 கைஸ் தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு 2 கை எடுத்துட்டாங்க. அதனால் 12லேயே அவங்க தோத்துட்டாங்க. நம்ம டாப் ஸ்கோரர் ராம் தான். ஆனால் அவங்களை கணக்கு எடுத்துக்க முடியாது. 2 பேருமே ஒரே தான் 12 தோத்துட்டாங்க. அதனால் மேட்ச்சு ட்ராவ் ஆகிடுச்சு. ஆனால் ராம் பார்த்தீங்கன்னா அதாவது கெஞ்சி 2 புஷ்அப்பில் 100 எடுத்துருக்காங்க. 50 எடுத்துருக்காங்க. அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த எடுத்துக்கலாம். பாய் அடுத்து பாய் சொல்லிட்டு போய். சரிங்க கைஸ் சாரி இவங்களுக்கு 2 கையில் எடுக்கலாம். டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. வேணாம் அடுத்த டாஸ்க்கு போகலாம். அதாவது 6வது டாஸ்க் 1 6வது புரியுதா 3 அதுக்கப்புறமா 3 6 சரி கைஸ் ஒத்த கையில் காட்டிகிட்டு இருக்க. ஒரு கையில் ஃபோன் முடிச்சிருக்கலாம். அதனாலும் சரி 6வது டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6வது டாஸ்க் பார்க்கலாம். வெயிட்டு கைஸ் வாங்க கைஸ் 6வது டாஸ்க் ஆரம்பிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு போட்டி ராம் போகிறாங்க.
பாருங்க கைஸ் எவ்வளோ நல்லா இருக்கல குச்சி போகிறாங்க. அதான் கைஸ் இவங்க ஜோதிடாங்க. வாங்க ராம். அடுத்த போட்டியாளர் பாலமுருகன் போக போகிறார். பேரப்பாரு பாலமுருகன் சாமி பேர் வச்சுக்கிட்டு ஏப்பியாடோ சபை சமயம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆடுது அப்படின்னு நம்ம சஞ்சய் படிக்காதவன் படி இல்லாதவன். போங்க சஞ்சய் பயந்தாங்கோலி சஞ்சய். ஏன்டா அவனை அடிக்கிறீங்க? அடிக்கலாமா? அதுதான் கைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சஞ்சய் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா. அவங்க பேசுறதை மட்டும் கண்டுக்காதீங்க சரியா? வாங்க கைஸ் அடுத்த டாஸ்க்கை மட்டும் அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது 7வது டாஸ்க் 5 2 7 சரி அடுத்த 7வது டாஸ்க்கு பார்க்கலாம். ரைட்டு வாங்க கைஸ் நம்ம 6வது டாஸ்க் 7வது டாஸ்க் ஆரம்பிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமைகளை காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே திறமையை காட்ட போகிறது நம்ம சஞ்சய். நீ தான் திறமையை காட்டு. உன்னோட திறமையை காட்டு. உனக்கு என்ன தெரியுமா அதை பண்ணி காட்டு. பண்ணி காட்டுங்களா? ஏதாச்சும் தெரிஞ்சு ஏதாச்சும் பண்ணுறா. வீடியோ காட்டுங்களா எவ்வளோ ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணு கைஸ். உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கோ. ஆனால் என்ஜாய்மெண்ட்டுக்காக பாருங்கள். கைஸ் இது திறமையே இல்லை கைஸ். எல்லாருமே முடியும். இவங்களை கணக்கு எடுத்துக்க வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம் உங்களோட திறமைகளை எழுப்பி காட்டுங்கள். உங்களோட திறமைகளை காட்டுங்க. இவங்களை கணக்கு எடுத்துக்கலாம். அவங்கள தான் கணக்கு எடுத்துக்க முடியாது படிக்காதவன். வாங்க இவங்களோட திறமையில பார்க்கலாம். திறமையா இல்லையே கைஸ். ஏன் இவங்க யோசிக்கலான்னு தெரில. திறமை என்னன்னா இவங்களோட திறமை இதுதான் கைஸ். புதுசாக இவங்க கண்டுபிடிச்சது திறமைகள். சரி இதுக்காகவே பாராட்டுமே. இதாவது கற்றுருக்காங்களே இதுக்காக பாராட்டும். தேங்க்யூ இங்கே காட்டாது இதுக்காக பாராட்டுறோம். ஸோ அடுத்த போட்டியாளர்களாக நம்ம பாலமுருகன் எந்திரிங்களா. ஏய் உங்களோட திறமைகளை காட்டுற டான்ஸோ என்னமோ என்ன வேணால் நம்ம காட்டலாம். அதுதான் திறமை. பாருங்க கைஸ் திறமைகளை பாருங்க கைஸ். டான்ஸிங் ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப் பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்டெப் யாராலையும் போட முடியாது. சாமங்க பாலமுருகன் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கை கொடுங்கள். அடுத்த பார்க்கலாமா? அடுத்த 8வது டாஸ்க் 5 3 8 சரி. அதுக்கு 8வது டாஸ்க் பார்க்கலாம் வாங்க கைஸ். அடுத்த 8வது டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெயிட்டிங் டெஸ்ட் தான். அவங்களால எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுதுன்னு பார்ப்போம். அவங்களால எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுதோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு போட்டியாளராக வரப்போகுது நம்ம ராம்குமார். இவங்க ஏகப்பட்ட தூக்க முடியும். அதனால் இவங்களே ஃபஸ்ட்டாக இறக்கியிருக்கேன். வாங்க கை என்ன தூக்குவீங்க? தூக்கி காட்டுங்க தைரியமாக. எதுக்கு எடுத்துக்கிறேன்? அந்த கத்தி எடுத்து வைக்கணும் அதனால கையிலையா? ஓகே பாலமுருகன் நீ கிளம்பலாம். போகிறாங்க போய் சொல்லி போங்கடா. ஒரு 8 மணி நேரம் ஓடிட்டு இருக்கலாம் வீடியோ. சாரி 8 மணி நேரம்லாம் ஓடல. 18 நிமிஷம் தான் ஓடிருக்கு. இந்த கட்டியை பாலங்க தூக்கி ராம் கையில் வைக்க போகிறார்கள். வாங்க தூக்க முடியுதான். ராம் தூக்குறாதான்னு பார்ப்போம். கைஸ் இவங்களால தூக்க முடியல கைஸ். இவங்க தோத்துட்டாங்க. ஹைட்டை தூக்கி காட்டணும். தூக்க விடுங்களா? சரி தூக்கிடும் கைஸ். இவங்க தூக்கணும். அடுத்து இந்த கட்டை தான் எல்லாருக்கும் தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கல்லு தூக்குவேன். ராம் முக்குறாங்க. ஓய் தூக்கலாம். உங்களுக்காகவே 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. 5 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கூட போல. 1 நிமிஷம் போயிடுச்சு உங்களுக்காக. சீக்கிரம் கைஸ் இவங்க தோற்று விட்டார்கள். ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டியாளராக யார் வரப்போகிறாங்க கேட்டீங்கன்னா படிக்காதவன் யாருன்னு தெரியல. நம்ம சஞ்சய் குமார் பேரப்பர். இவங்களா உங்களால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும் தூக்கி காடுங்க. தூடாத கட்டையா
கைஸ் இதை நானே தூக்கிடுவேன் ஈஸியாக ஒத்த கையில் தூக்கிடுவேன். தூக்குங்க அதான் எல்லாருமே தூக்கணும். அதுக்கு வரல இதை தூக்குறாங்க. அது நானே ஆசை தூக்க முடியும். மித்ரா அது நீ தூக்குறடா மித்ரா ப்ளீஸ் மித்ரா. காய்ஸ் இவங்க ஜெயிச்சுட்டாங்க. அடுத்த கீழே இங்கே அடுத்த போட்டியானார்கள் கைஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் இவங்க ரீ வைக்கிறாங்க. ஆனால் ரீ வேணாம் ராம் ப்ளீஸ் ரீ வேணாம். ப்ளீஸ் லாஸ்ட்டாக உங்களுக்கு வைக்கிறேன் முடிஞ்சா. பாலமுருகன் பாருங்க அசால்ட்டாக தூக்குறாங்க. ஜெயிச்சிட்டாங்க பாலமுருகன். அடுத்த 9வது டாஸ்க் 5 4 5 4 9 நாங்கள் 3 டாஸ்க் போகலாம் காய்ஸ். 8வது 9வது டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு இருக்குல்ல இந்த வீடை ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த வீடு அப்படியே சுற்றிட்டா எல்லாம் சுற்றினோம். நோ எல்லா ஃப்ளோரில் கிடையாது கீழ் ஃப்ளோரை மட்டும் ஒரே நிமிஷத்துக்குள்ளே சுற்றிட்டு வராங்களா யார் சுற்றிட்டு வர்றாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் ரூம் அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆளையும் அனுப்புவேன். அதையும் பாருங்கள். நான் உள்ளே போக மாட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கைஸ் நான் இந்த வீட்டை காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவில். அது வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கேன் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோக்குள்ளே தான் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி போனான்னு இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு வரணும். ஃபஸ்ட்டு போட்டியாளர் பார்த்தீங்கன்னா சஞ்சய். அவன் எல்லா ரூமையும் சரி ஓகே. ஃபஸ்ட்டு போட்டியாளர் பார்த்தீங்கன்னா அவர் பாலமுருகன். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ரூமையும் ஒரே நிமிஷத்துக்குள்ளே சுற்றி வராங்களான்னு கண்காணிக்கிறதுக்கு இந்த சஞ்சய் அனுப்புகிறேன். போங்க எல்லா ரூமையும் கண்காணிக்கிறாங்களான்னு பார்க்கவும் வாங்க. 60 நிமிஷம் தாங்க. 60 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 செகண்ட்லேயே இந்த கேட்டை தாண்டி வந்திருக்காங்க. அடுத்த போட்டியாளர் எங்க ராம்குமார் விஜயகுமார். அடுத்த போட்டியாளர் எங்கே? அதனால் அவர் தண்ணி குடிக்க போறதுனால நம்மளோட கைஸ் அடுத்து போய்க்கலாம். அந்த போட்டியாளர் வர வாங்க போட்டியாளர் சீமாங்க ராம்குமார். டைம் அப் கைஸ் இப்போ அந்த போட்டியை ட்ரா பண்ணிடலாம். அடுத்த போட்டி கிளம்பலாம். 8வது போட்டி 10வது போட்டி ஆரம்பிக்கலாம். 10வது போட்டி 8வது போட்டி எப்போ முடிஞ்சிச்சு கைஸ் பார்த்தீங்கன்னா 10வது போட்டி கைஸ். 10வது போட்டியை பார்க்கலாம். 10வது போட்டி 5 10வது போட்டி என்னன்னு பார்க்கலாம் போயிட்டு கைஸ். 10வது போட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே 100 ஜம்ப் எடுக்கணும் கைஸ். ஸ்டாப் 100 ஜம்ப் எப்படி வச்சுக்கிட்டு 14 போட்டி கைஸ். இந்த கேமில் 10 போட்டி தான். அதனால் இது கைஸ் போயிட்டு என்னன்னா அந்த 100 ஒரு நிமிஷத்தில் 100 ஜம்ப் எடுக்கணும். அது யார் எடுக்கலாம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ராம் பார்த்தீங்கன்னா டீ வாங்க போயிருக்காங்க. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கலந்துக்க முடியாது. அதனால் இந்த பிடிக்காதவனும் இந்த பாலமுருகன் மட்டும்தான் கலந்துக்க போகிறாங்க. ராம் நீங்கள் வந்துட்டீங்களா கைஸ்? இவங்க இந்த போட்டியாளர் வராங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டியாளர் ஆரம்பிச்சிடலாம். 3 2 1 ஜம்ப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 செகண்ட்லேயே இவங்க பார்த்தீங்கன்னா 100 ஜம்ப் எடுத்துருக்காங்க. அடுத்த போட்டியாளராக நம்ம படிக்காதவன் சஞ்சய் குமாரிட
சஞ்சய் வாங்க guys. இவங்க வச்சா ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கலாம். 3 2 1 go. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 அவுட் கைஸ். ஒரு நிமிஷத்துக்குள்ள இவங்க முடிக்கிற 100 ஜம்ப் எடுக்கல, அதனால இவங்க தோத்துறாங்க. அடுத்த போட்டியாளராக ராம் ஒய் ஒரு நிமிஷத்துக்குள்ள 56 தான் எடுத்துருக்காங்க. அதனால இவங்க அவுட். சஞ்சய் குமார் படிக்காதவன், படியே இல்லாதவன். அடுத்த போட்டியாளர் வரப்போகிறார் ராம்குமார். வாங்க டைம் அப் வாங்க. ஐயோ டைம் அப் ஆகுதே. சரி காய்ஸ் வாங்க, இவங்கள வீட்டுக்கே போய் வீடியோ எடுத்துடலாமா காய்ஸ்? இவங்க வீடியோ எடுக்க முடியல. வாங்க காய்ஸ், வராங்க காய்ஸ். வெயிட் போயிட்டுருக்கே அப்படின்னு வீடியோ எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு பார்த்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. வந்துட்டாங்க நம்ம ராம்குமார். வாங்க ராம்குமார், சீக்கிரமாக போங்க, ஓடி போங்க ராம்குமார். ஒரு நிமிஷத்துக்குள்ளே 100 ஜம்ப் எடுக்கணும் ராம்குமார். இதுதான் உங்கள் டாஸ்க். நான் 3 2 1 சொல்ல ஆரம்பிக்கலாம். 3 2 1 go. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 அவுட். 60 அவ்வளோதான். ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. நம்ம இந்த லாஸ்ட் டாஸ்கில் யார் ஜெயிச்சாங்கன்னா நம்ம பால முருகன். எல்லாரும் கை தடுங்க. சரி காய்ஸ், இந்த இதான் அடுத்த வின்னர் யாருன்னு சொல்லிட்டு செகண்ட் வின்னர் ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பால முருகன். செகண்ட் வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் வின்னர் நம்ம ராம்குமார். தேர்ட் வின்னர் படிக்காதவன் சஞ்சய்குமார். guys, இந்த வீடியோ முடிஞ்சது. ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேரு, ஒரு பெல் ஐக்கான், ஆளு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த பாட்டு நான் போடுறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற அடுத்த பாட்டை. பாய் guys.